சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலு 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டு சட்டமன்றத்திற்கு முதல் நாள் சென்ற பின்னர் அடுத்த 2 நாட்களில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி, விசிக தலைவர் தொல் திருமாவளவன், அதிமுகவில் வேலுமணி அணியை சேர்ந்தவர்கள் பலரையும் சந்தித்தார். இப்படி இருக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திக்க திட்டமிட்டிருந்தார் என்றும், ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அதை புறக்கணித்து விட்டார் என்றும் பிரபலம் ஒருவர் கூறியிருந்தார். இது தொடர்பாக தற்போது ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மூத்த அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்த போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சந்திக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் ரஜினி அதை புறக்கணிக்க ரஜினி உடனே கிளம்பி சென்று விட்டார். பலரும் அவருக்கு விஜய் முதலமைச்சரானது பிடிக்கவில்லை, அதனால்தான் இமயமலைக்கு சென்று குகையில் ஒரு 15 நாட்கள் வரை இருந்தால்தான் அவருக்கு மனம் சரியாகும் என்று கூறினார்கள். ஆனால் அவர் பெங்களூருவில் உள்ள வாழும் கலை என்ற ஆசிரமத்திற்கு சென்றுள்ளார். அங்கு அவர் பேசியது பலரது கவனத்தையும் ஈர்த்தது. குறிப்பாக தனது மனதில் இருந்த மிக பெரும் நடிகர் சூப்பர் ஸ்டார் என்ற கர்வத்தை எல்லாம் உடைத்து இந்த ஆசிரமம் தான் என்று கூறினார். இதை அவர் ஏன் கூறினார்? இயல்பாக தான் பேசினாரா அல்லது உள்நோக்கம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. முதலமைச்சர் விஜய் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் என்றால் அவரை வரவேற்று வாழ்த்தலாமே, ஆனால் அதை செய்வதை விட்டுவிட்டு அவரை புறக்கணிக்கிறார். விமான நிலையத்தில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கூட முறையாக பதில் சொல்லவில்லை. விஜய் என்ன உங்க பங்காளியா இல்லது பகையாளியா? நீங்கள் பார்க்க வளர்ந்தவர் தானே. அப்படி இருக்கும்போது அவர் வீட்டிற்கு வருகிறார் எனும் போது அவரை வரவேற்று வாழ்த்து இருக்கலாமே என்று கூறியிருக்கிறார். அவரது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அதே போல முதலமைச்சர் விஜய் நீலாங்கரையில் இருந்து தலைமை செயலகத்திற்கு வருவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வது மட்டுமில்லாமல் பொதுமக்களுக்கும் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்பதால முதலமைச்சர் விஜய் விரைவிலேயே தலைமைச் செயலகத்துக்கு அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு பகுதியில் குடியேறப் போகிறார் என்று சொல்லப்படுகிறது. அது பெரும்பாலும் போயஸ் கார்டன் பகுதியாக தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று பேச்சுகள் அதிகம் அடிபடுகிறது. அப்படி முதலமைச்சர் விஜய் போயஸ் கார்டன் பகுதிக்கு குடிபெயர்ந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதே பகுதியில் இருப்பாரா என்று பலரது கேள்விகளும் தற்போது எழ ஆரம்பித்துவிட்டது. ரஜினி ஏன் இப்படி செய்தார்? இதுதான் சோசியல் மீடியாவில் பெரும் வைரலாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ரஜினி ரசிகர்களோ தலைவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, விஜய் முதலமைச்சர் ஆகுவதற்கே நம்ம ரஜினிகாந்த் தான் காரணம். இப்படி இருக்கையில் ரஜினி புறக்கணிக்கவில்லை. ரஜினி ஏற்கனவே இமயமலை செல்ல வேண்டும் என்று அன்று முடிவெடுத்து விட்டிருந்தார். அதனால்தான் அவர் இமயமலை சென்றாரே தவிர வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது என தற்போது ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.